ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களுடன் தான் நாம் நேர்காணலை நடத்த இருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு சர்வதேச நாட்டு பிரச்சனைகள் குறித்து நம்ம பேசிட்டு வரோம். இப்போ சமீபத்தில் வங்கதேசம், நேபாளம் எல்லாமே ஒரு உள்நாட்டு கலகம், புரட்சி, இதற்கும் வெளிநாட்டு சதிக்கும் உள்ள தொடர்பா, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நம்ம ஊடகத்திலே நீங்க பேசுனீங்க. இப்போ லடாக்கில் மாநில சுயாட்சி அந்தஸ்து கோரி ஒரு போராட்டம் புதன்கிழமை மிகப்பெரிய ஒரு கலவரம் போராட்டமாக மாறி இருக்கு. உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் தள்ளுமுள்ளு போராட்டம், கல்லெறி வீச்சு, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அரசு இந்த போராட்டக்காரர்களை குற்றம் சாட்டுறாங்க. காங்கிரஸ் தூண்டி விடுதுங்கிற மாதிரிலாம் பாஜக சொல்றாங்க. அங்க என்ன நடக்குது, என்ன கோரிக்கை, ஒன்றிய அரசு யாரை நோக்கி குறிவைக்குது, ஒன்றிய அரசிடம் அவருக்கு கோரிக்கை என்ன, ஏன் இந்த மாதிரியான திடீர் புரட்சி வருது, இதுக்கும் நேபாளத்துக்கு நடந்த புரட்சிக்கும் தொடர்புபடுத்த முடியுமா, இதை எப்படி பார்க்கணும்? அதாவது இந்த லடாக் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது மத்திய அரசாங்கம் அதுவாக ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனை. இது பொதுவாக அரசாங்கங்கள் ஏற்கனவே இருந்த பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. இந்த லடாக்குங்கிற பஞ்சாயத்தை உண்டாக்குனதை இப்போ உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஏன்னுட்டா இந்த லடாக் என்று ஏற்கனவே அது காஷ்மீரில் ஒரு பகுதியாக இருந்துச்சு. காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஒரு பகுதி, மாநிலத்தில் அங்கம் வகித்த ஒரு பகுதியாக இருந்தது. அந்த காஷ்மீர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2019 அதை ரெண்டாக உடைக்கிறாங்க. காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டாக பிரித்து இந்த லடாக்குங்கிறத மட்டும் தனி யூனியன் பிரதேசம்னு ஆக்கி மீதி உள்ள பகுதியை காஷ்மீராக்கினாங்க. அப்படி ஆக்கும் பொழுது இந்த காஷ்மீருக்கு சட்டசபை இருக்கிறது, இந்த காஷ்மீருக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு, இந்த காஷ்மீருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லாம் இருக்கிறாங்க. இந்த லடாக் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னு சொன்னால் அதை ஒரு மாநிலமாக ஆக்கணும். சின்னதோ பெருசோ அதை ஒரு மாநிலம்னு அறிவித்தா தான் மக்களுடைய பிரதிநிதிகள் அதில் இருப்பாங்க, மக்கள் கருத்தை சொல்ல வைப்பாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முதல்ல அதை யூனியன் ஆக்குறாங்க. யூனியன் பிரதேசம் எது ஆக்குவாங்கன்னு கேட்டால், பொதுவாக இப்போ காரைக்கால் யூனியன் பிரதேசம்னு சொல்கிறாங்க, பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம்ங்கிறாங்க. இதெல்லாம் அந்த பிரிட்டிஷார் கையில் இல்லாமல் பிரெஞ்சு கையில் இருந்தது. அப்படி ஒரு தனி ஒரு நிர்வாக முறை இருந்ததுனால தான் என்ன செஞ்சாங்கன்னா அதை யூனியன் பிரதேசம்னு சொல்லி அதை தனியாக பிரித்து வச்சுருக்காங்களே. இல்லாட்டி தமிழ்நாட்டில் தான் அது சேர்க்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு ரீசன் இருந்தால் பிரிப்பாங்க. இவங்க யூனியன் பகுதியை உண்டாக்குறாங்க. சட்டமன்றம் இருக்கிற பகுதியை களைச்சிப்புட்டு உனக்கு சட்டமன்றம் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி யூனியன் பிரதேசம்னு ஆக்குறாங்க லடாக்கை. இப்போ 2019. சரி, யூனியன் பிரதேசங்களில் கூட ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சட்டசபை இருக்கும், அதிகாரம் அதிகமாக கவர்னருக்கு இருந்தாலும் சட்டமன்றம்னு ஒன்று பாண்டிச்சேரிக்கு இருக்குல்ல, புதுவைக்கு சட்டசபை இருக்கிறது. அது மாதிரி எல்லா யூனியன் பிரதேசங்களுக்கும் சட்டசபை இருக்கும். அதிசயமாக என்ன செய்கிறாங்கன்னா, யூனியன் பிரதேசம் சட்டசபை கிடையாது. இந்த 2019 பிரிக்கும் பொழுது யூனியன் பிரதேசமாக இது இருக்கும். யூனியன் பிரதேசம்னா டெல்லியின் நேரடி கண்ட்ரோல்னு அர்த்தம். அது யூனியன் கவர்மெண்ட் யூனியன் பிரதேசமாக இருக்கும் என்றால் எங்கள் டெல்லியுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ டெல்லியே கூட யூனியன் தானே, டெல்லி ஆட்சிங்கிறம டெல்லியில் உள்ளது கூட ஒரு யூனியனாக தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது நம்ம பாண்டிச்சேரி அப்படி தான், அதுக்கு சட்டசபை இருக்கும். ஆனால் முழு அதிகாரம் கவர்னருக்கு இருக்கும். இவங்களுக்கு ஒரு 25% தான் அதிகாரம் இருக்கும். ஒரு 75% அதிகாரம் கவர்னருக்கு போயிடும். அப்படி கூட இல்லாமல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சட்டசபையே கிடையாது, மத்திய அரசின் சார்பாக கவர்னர் முழுசாக நிர்வாகம் பண்ணுவார் அப்படின்ட்டாங்க பிரிக்கும் பொழுது. அப்போ எந்த ஒரு அறிவாளியும் அப்படி பிரிப்பானா? ஏற்கனவே மக்களாட்சி இல்லாத இடங்கள்லையும் மக்களுக்கு உரிமை கொடுக்குற மாதிரி முன்னேறி கொண்டு வர்றதுக்கு பதிலாக இவன் கற்காலத்தை நோக்கி திருப்பிட்டு போகிறான். அந்த ஹரிசிங் மன்னர் காலத்திலேயே காஷ்மீரில் ஒரு பகுதியாக இருந்து ஆண்டு இருக்கிறாங்க. அது ரெண்டாக உடைக்கணும். காஷ்மீருங்கிறது ரெண்டாக உடைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பகுதியாக நிர்வாகம் பண்ண முடியாது. ஊபி மாதிரி ஒரு பெரிய மாநிலமாக அதை ரெண்டாக்கணும், மூணாக்க தேவையே இல்லை. சின்ன மாநிலம் காஷ்மீருங்கிறது ஒரு சிறிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லடாக்குங்கிறதுல ரெண்டு மாவட்டம் இருக்குது. கார்கில்னு ஒன்று இருக்குது, லேன்னு ஒன்று இருக்குது. இந்த 2 ஜில்லா சேர்ந்தது தான் அந்த லடாக்குங்கிறது. அப்போ இதை போய் பிரிக்கிறான். இது என்ன பிரிக்கிறது அளவுக்கு என்ன ரீசன் இருக்குது? அது போக பிரிக்கும் அளவுக்கு பெரிய பல கோடி மக்கள் வாழக்கூடிய இடமா? வெறும் 2.25 லட்சம் பேர். 2.25 லட்சம் பேர் ஒருத்தன் பிரிப்பானா? பிரிக்கிறதா இருந்தால்
ஒரு 50 கோடி இருக்கிறாங்க, 25 கோடியாக பிரிப்போம், அல்லது 10 கோடி இருக்கிறாங்க, நிர்வாகத்துக்கு கஷ்டமாக இருக்குது, 5 கோடியாக பிரிப்போம். அப்படி அப்படி பிரிக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ தமிழ்நாட்டை கூட 8 கோடி இருக்கிறாங்களா, 4 கோடியாக பிரிக்கிறது கூட ஒரு அறிவு ஏற்றுக்கிறோம், நிர்வாகத்துக்கு வசதியாக இருக்கும்னு. ஊபியை பிரிக்கலாம், அப்படி மாநிலங்கள் பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவன் எப்படி பிரிக்கிறான்னு கேட்டால், சட்டமன்றத்தில் இருந்த ஒரு பகுதியை பிரித்து, உனக்கு சட்டமன்றம் கிடையாது, உனக்கு வந்து மாநில அந்தஸ்தும் கிடையாது, டெல்லியுடைய ஃபார்மாலிட்டி சட்டசபையும் கிடையாது, ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் அவனுடைய குரல் அங்கே பேசுவான். மக்கள் பிரதிநிதிகளுக்கு எந்த வேலையும் இல்லை. கவர்னர் எப்படி விரும்புகிறாரோ அப்படிலாம் அவர் செய்யலாம். மக்கள் குரல் அவங்களுக்கு காதுகளுக்கு சொல்வதற்கு எந்த ஒரு வழிமுறையும் இல்லை. அந்த மாதிரி பிரித்ததுனால, அது பிரித்தா எவனா ஏற்றுக்குருவானா? இது சாதாரண விஷயமா இருக்குமா? 2019 நான் பிரித்ததுடைய புகஞ்சிக்கிட்டு வந்து இப்போ நெருப்பை பற்றி எறியுது. அந்த பிரித்த உடனே அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் அதில் உள்ள மக்கள் தொகை 2.25 லட்சம் பேருக்கு வந்து ஒரு ஒரு பார்லிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய கோரிக்கை 2 பார்லிமெண்ட் தாண்டு கேட்குறாங்க. இப்போ ஏன்டா லே தனியாக இருக்கிறோம், அது மாதிரி வந்து லடாக் இது 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 கார்கில் தனியாக இருக்குது, அதனால அது கோரிக்கைன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அது போக நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பாதி, அதாவது லடாக்குங்கிற பகுதி வந்து ஏறக்குறைய தமிழ்நாட்டு எல்லையில் வந்து பாதி அளவுக்கு உள்ள ஏரியா தான். மக்கள் தொகையில் தான் 2.25 லட்சம் பேர். அதே பாதி தொகையில் நம்ம 4 கோடி பேர் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் லடாக் நிலப்பரப்பு அதிகம், மக்கள் தொகை ரொம்ப குறைவான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதில் வந்து மக்கள் தொகையுடைய மத ரீதியாக எடுத்து பார்த்தா கூட மக்கள் தொகை வந்து முஸ்லீம்கள் 46% இருக்கிறாங்க. அந்த 46%த்தில் வந்து ஒரு 45% பேர் ஷியா பிரிவை சேர்ந்தவங்க. அந்த 1% தான் வந்து ஷியா இல்லாதவங்க இருப்பாங்க. மொத்தம் 46% முஸ்லீம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஷியான்னு சொல்லி போடலாம், ஷியா பிரிவை சேர்ந்தவங்க. பௌத்தர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து 40% இருக்கிறாங்க. இந்துக்கள் ஒரு 12% தான் இருக்கிறாங்க. அப்போ மற்றவங்க ஒரு 2 இருக்கிறாங்க. அடிப்படை என்னன்னு கேட்டால், அங்கே இந்துக்கள் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான். அதாவது பௌத்தனும் முஸ்லீம் தானே இருக்கிறான், உரிமையை பறிச்சா தப்பு, நம்ம மதத்துக்காரங்க இல்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நசுக்கியிருக்காங்க. இது வந்து பறிச்சதுன்னா இல்லை. ஆனால் அங்கே அங்கே பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க பாஜகவை ஆதரிக்கிறாங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. அங்கே பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த கிரீன் ரிஜுவா அது 2-3 பேர்லாம் அந்த நேரத்தில் இந்த 2ஆ பிரித்தது சரி அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. இல்லை, அந்த பிரித்த நேரத்தில் வந்து அந்த பௌத்தர்களும் மற்றவங்களும் ஆதரிச்சாங்க, உண்மைதான். எப்படி பிரிச்சாங்க? காஷ்மீர்லேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சின்னு சொன்னாங்களே தவிர, இவன் பிரிக்கும் போது செஞ்ச அந்த செட்டப்பை அவங்க ஏற்றுக்கல. அங்கேருந்து காஷ்மீர்லேருந்து எங்களை பிரித்தது ஓகேண்டாங்களே தவிர, உனக்கு சட்டசபையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாதுங்கிறத அவங்க ஏற்றுக்கல, அதை ஆதரிக்கலை. அவங்க காஷ்மீர்லேருந்து வந்தால் நாங்கள் தூரமாக இருக்கிறோம், நாங்கள் எங்களை தனி நிர்வாகமாக இருந்தால் நல்லதுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்கன்னா, இதை ஒரு மாநிலமாக ஆக்குவாங்கன்னு ஆசைப்பட்டாங்க. இதை பிரித்து நம்மளை காஷ்மீரில் சேர்க்காம நம்மளை தனி மாநிலமாக இருந்தால் அதுக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பார், அதுக்கு ஒரு 10-25 எம்எல்ஏ இருப்பாங்க. அவங்க தங்களுடைய கோரிக்கையில் அதைத்தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. அப்படி இல்லாத காரணத்தினால என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மத்திய அரசாங்கத்துக்கு மக்களுடைய உணர்வுகளை அறிந்து கொள்ள வாய்ப்பே கிடையாது. கவர்னர் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்வார். அதுபோக இந்த மலைவாழ் பகுதியாக மலை பிரதேசமாக இருக்கிற காரணத்தினால அதில் வந்து என்ன செய்யலாம்னா, பெரிய பெரிய பண முதலைகளுக்கெல்லாம் நிலங்களை தார வார்க்கலாம். அந்த இடத்துல சொகுசான இடங்களை எல்லாம் என்ன செய்கிறது, அதானி அம்பானி வகையராக்களுக்கு வந்து கவர்னர் நினைச்சா விற்று போடலாம், எந்த பாதுகாப்பும் கிடையாது. முந்தி உள்ள காஷ்மீரில் இருந்தாங்கன்னா விற்க முடியாது. முந்தி காஷ்மீரில் சிறப்பு சட்டத்தில் அவங்க இருந்தாங்க. அந்த காஷ்மீரை சேர்ந்தவனை தவிர யாருக்கும் எதையும் விற்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு, அதை நீக்கிவிட்டாங்க. இப்போ யாருக்கு விற்கலாம்? இப்போ இந்த யாருக்கு விற்கலாங்கிற வச்சுக்கிட்டு அதை சொகுசான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதுக்கு ஏற்ற ஒரு பகுதி அது. அந்த மாதிரியான ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய பண முதலைகளுக்கு விற்பதற்காகத்தான் அவங்க அதிகாரம் இல்லாமல் ஆக்குனது. சட்டசபைன்னு ஆக்கிட்டோம்னா கேள்வி கேட்பானுவோ, அது பிரச்சனையாகுங்கிறதுனால தான் அங்கே வந்து இந்த குங்குமப்பூ இந்த மாதிரியான பணப்பயிர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனாலையும், சொகுசான பகுதியாக இருக்கிறதுனாலையும் இதில் வந்து மக்கள் கேள்வி கேட்டக்கூடாது, நம்ம வந்து பணக்காரனுக்கு தாரவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை செஞ்சாங்க. அப்போ இவங்க உரிமைகள்லாம் பறிக்கப்படுறத பார்க்குறாங்க. காஷ்மீர் அந்த லடாக் பகுதியில் உள்ள பல பகுதிகள் வந்து அவங்கள விட்டு போகுது, அவங்க கையில் இல்லை. அவங்க அந்த பெரிய பெரிய பண கார்பரேட்டுகள் வந்து உள்ள நுழையிறாங்க. அதை வந்து மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்தில் இருக்கிறனால கேள்வி கேட்க இயலாது. முந்திலாம் கேள்வி கேட்பாங்க, சட்டமே பாதுகாப்பாக இருந்துச்சு. அரசியல் சாசனத்திலேயே காஷ்மீருக்கு சிறப்பு சட்டம்ங்கிற வகையில் இருந்துச்சு. அப்போ இதுக்கு பிறகு கொந்தளிச்சிட்டு வந்ததனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த போராட்டம். இது வந்து திடீர்னு ஒரு நாளில் ஏற்பட்டதல்ல.
19லேருந்து ஒரு 6 வருஷமா அடக்கி வைக்கப்பட்ட உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா கொந்தளிச்சு 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 ஒவ்வொரு உரிமையா பறிக்க 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 கோபம் கூடிக்கிட்டே வரும். ஒரு 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 அப்ப அப்ப பிரிச்சப்ப வரலையா? அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து பிரிச்சப்ப இங்க ரஜினிகாந்த் எல்லாம் பாராட்டினாங்க. ராமரும் கிருஷ்ணரும் மாதிரி வியூக வகுத்து பண்ணிட்டாங்கன்னு பல பேர் இங்கெல்லாம் பாஜக வலதுசாரியினர்லாம் பாராட்டினாங்களே. அப்ப அந்த மக்கள்கிட்ட இந்த போராட்டம் இவ்வளவு கோரிக்கை இல்ல வரலையா? இப்ப திடீர்னு வந்ததுனால தானே அவங்க இல்ல அது சந்தேகப்படுறாங்க. என்ன வரும்னு அவங்கள அனுபவபூர்வமா உணர்ந்தா தானே உங்களுக்கு எதிர்ப்பு வரும். இப்பதானே அனுபவிச்சு பாக்குறாங்க அதை. இவன் வந்து நல்லா நடத்துவான், இதை நம்பிக்கிட்டு சிலது ஆதரிப்பாங்க. அது என்ன ஆகுங்கிறது விளங்காம நம்ம காஷ்மீர்ல இருந்து விடுதலை கிடைச்சின்னு நினைச்சாங்க அந்த மக்கள். ஆனா அதுக்கு தாண்டின ஒரு வகையில் என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய நிலங்கள்லாம் பறிக்கப்படுகிறது, இவங்களுடைய வளங்கள் எல்லாம் கார்பரேட்டர்களுக்கு தார வேர்க்கப்படுகிறது. இதை கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, ஒரு சட்டமன்றம் எம்எல்ஏ கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அந்த இதெல்லாம் பறிக்கப்படுது, அவங்களுடைய வளங்கள் பறிக்கப்படுவதை பார்த்து பார்த்து கோபத்தின் உச்சிக்கு வந்து தான் இப்போ இந்த கோபத்தை எங்க காட்டினாங்கன்னு பார்த்தீங்களா? பாஜக அலுவலகத்தை வந்து சூறையாடி தீ குளிச்சு கொளுத்திருக்கிறாங்க. பாஜக மேல தான் கோபம் வருது. பாஜக தான் இதை செஞ்சுச்சு, நல்லா இருந்த மாநிலத்தை நாசமாக்கிட்டாங்கன்ற கோபத்தை வந்து பாஜகவின் மீது அவங்க காட்டுறாங்க. அவங்களுடைய இன்னைக்கு உள்ள கோரிக்கை என்னன்னு கேட்டா, பெரிய கோரிக்கைலாம் இல்லை, சட்டமன்றத்தோட உள்ள ஒரு மாநிலமா ஆக்கு. சட்டமன்றம்னு ஒன்று இருந்தா தான் எங்கள் மக்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் அங்கே இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்க நலம் சார்ந்த ஒரு விஷயங்களை அவங்க செய்வாங்க. இப்போ சட்டமன்றம் இல்லைன்னு சொன்னால் கவர்னர் விரும்பினதை செய்வார், அவரை யாரும் கேள்வி கேட்க இயலாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் நீங்கள் யூனியன் பிரதேசமாக ஆக்கி ஒரு சட்டசபை இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் பேசக்கூட முடியலை, எங்களுடைய கோரிக்கை எடுத்து வைக்க கூட முடியலை. அவங்க கோரிக்கை என்னன்னு கேட்டால், நீங்கள் பிரித்தது தனி மாநிலமாக ஆக்கியிருக்கணும். நீங்கள் பிரித்து மாநிலம்னு வாக்களித்து எங்களை ஏமாற்றிட்டு பிரிக்கும் போது என்ன செஞ்சீங்கன்னா அதுக்கு மட்டும் மாநில அந்தஸ்தை கொடுத்துட்டு இதுக்கு வந்து மாநில அந்தஸ்து இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டி சட்டசபை கூட இல்லைன்னு ஆகிட்டீங்க. எல்லா யூனியன் பிரதேசம் மாதிரியும் இல்லை இது. இந்தியாவில் உள்ள எந்த யூனியன், இன்னும் சொல்ல போனா யூனியன் பிரதேசம் இப்ப காஷ்மீர்ல மட்டும்தான் சட்டமன்றம், காஷ்மீர்ல மட்டும்தான் சட்டமன்றம், காஷ்மீர்ல இருக்கு சட்டமன்றம் இருக்கு, ரெண்டா பிரிச்சு இந்த பகுதியில் சட்டமன்றம் இருக்கு. அந்த பகுதி சட்டமன்றம் இருந்தாலும் அதுல தேர்தல் நடத்தாம இழுத்தடிச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான் நடத்தி இருக்கிறாங்க. அதுல பறிச்சுட்டு அது ஒரு கோரிக்கை மக்கள்கிட்ட வந்துட்டே இருந்துச்சு, எதுக்கு பிரிச்சுட்டு மக்கள் ஆட்சி நடக்க வேண்டியதானங்கும் போது தேர்தல் நடத்த மாட்டேங்கிறான். அப்படிலாம் இருந்துச்சு. அப்ப மக்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு தான் இதை செஞ்சானே தவிர அவங்கள முன்னேற்றுவதற்கு செஞ்சதா இருந்தால் அதுக்கு ஒரு சட்டசபை அமைச்சிருப்பான், அவங்களுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருப்பான். அப்படி கொடுக்காதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அது மலைவாழ் மக்களா இருக்கிறாங்களா, மலைவாழ் மக்கள் மாதிரியான மக்கள் அவங்களுக்கு வந்து சிந்திக்கிற திறன் யாராவது உசுப்பி விட்டாதான் அவங்க செய்ய முடியும். இப்போ அவங்களுக்காக தன்னார்வ அமைப்புகள் இறங்கி இந்த போராடுறவங்க வந்து முஸ்லீம் அமைப்புகள் கிடையாது. போராடுற இந்த சோனம்னு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தாரு, அவரெல்லாம் முஸ்லீம் கிடையாது. அவர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அந்த மாதிரி ஆளுக்கு தான் இறங்கி கூட இருக்காங்களே தவிர அந்த இஸ்லாம் முஸ்லீம்ங்கிற வகையில் இது வரல. மாநிலத்தின் நலன் பறிக்கப்படுதுங்கிற வகையில தான் எல்லாருமா சேர்ந்து ஒருமித்து பண்றாங்க. ஒருமித்து பண்பு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அடக்குமுறையில ஒரு பெரிய அரசு எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. நேபாளம் மாதிரி வராது. நேபாளத்துல நாட்டு மக்களை கொந்தளிச்சாங்க. இது இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு துணுக்கு. இதுல போய் வந்து இந்திய அரசாங்க இராணுவத்தை இறக்குனா அவங்களுக்கு ஜெயிக்க முடியாது. ஆனாலும் அவங்க வந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்துறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக. அவங்க கோரிக்கை இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு கேட்டா, நீங்க தான் பிரிச்சு வாக்களிச்சு நல்லபடியா நடத்தும்னு சொன்னீங்க, எங்களுக்கு நல்லபடியா நடக்கலை, பிரிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு இழப்புகள் தான் நிறைய வந்துகிட்டு இருக்குது, அதனால எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா சட்டசபையோடு கூட ஒரு மாநிலமா ஆக்கணும். இதை அதாவது லடாக் என்பது ஒரு மாநிலம்னு அறிவிங்க, எல்லா சட்டசபைக்கும் உள்ள அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்கங்கிறாங்க. அது ஒரு கோரிக்கை ஒன்று. ரெண்டாவது கோரிக்கை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 6வது அட்டவணைன்னு சில அரசியல் சாசனத்தில் அட்டவணைன்னு சிலது வச்சிருக்கிறாங்க. அந்தந்த அட்டவணையில் உள்ள விஷயங்களுக்கு சில அதிகாரங்கள் கூடுதலாக இருக்கும். இப்போ 6வது அட்டவணைங்கிறதுல எதையாவது சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால், ஒரு மாநிலத்தை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால், அந்த மாநிலங்களில் வந்து மாவட்ட கவுன்சில்கள் என்று உருவாக்கி அவங்க சட்டம் இயற்றிக்கிறலாம்னு இருக்குது. 6வது அட்டவணையில் வந்து எந்த 6வது அட்டவணையில் யார் யார் இருக்கிறான்னு கேட்டால், உதாரணமாக இப்போ உள்ள 6வது அட்டவணையில் வந்து அஸ்ஸாம் இருக்குது, மேகாலயா இருக்குது, திரிபுரா இருக்குது, மிசோராம் இருக்குது. இந்த 4 மாநிலங்களும் 6வது அட்டவணையில் உள்ள மாநிலங்கள்னு சேர்த்துருக்குறாங்க. அப்படி ஒரு 6வது அட்டவணையில் சேர்த்தா என்ன அனுகூலம் கிடைக்கும்னு கேட்டால், அவங்க வந்து மாவட்ட கவுன்சில் என்று அவங்க நியமித்துக் கொள்ளலாம். அவங்க வந்து திருமணம், விவாகரத்து, சொத்து, இடங்கள் வாங்குறது, விற்கிறது, இந்த சட்டங்களை அவங்க இயற்றிக் கொள்ளலாம். நீதிகள், குடும்ப பிரச்சனைகள் வரும்போது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்லாம் வர தேவையில்லை.
அவங்கள வந்து இந்த 6வது அட்டவணையில் சேர்த்து மலைவாழ் மக்களுடைய அட்டவணையில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிராம நீதிமன்றம் அமைச்சிக்கிறலாம். அவங்களுடைய பிரச்சனைகள், குடும்ப பஞ்சாயத்து, விவாகரத்து, அது என்ன வரும்ல, இந்த விவகாரங்கள் எல்லாம் தீர்ப்பதற்காக வேண்டி டெல்லிக்கோ வேறு எங்கேயும் படையெடுக்க தேவையில்லை. அவங்களுக்கே நீதிமன்றங்களை, மாவட்ட நீதிமன்றங்களை அவங்க அமைச்சிக்கிறலாம். இந்த இதில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த நீதிமன்றங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த 6வது அட்டவணை இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, அதையாவது கொடு, எங்களை வந்து இந்த 5 மாநிலத்தை சேர்த்துருக்கல, லடாக்கையும் சேர்த்து கொடு. ஒரு வரி தான், லடாக்கு வந்து 6வது அட்டவணை சேர்க்கப்பட்டுச்சுன்னு நீ சொல்லிட்டேன்னு சொன்னால் இங்கே உள்ள வந்து 2 மாவட்டம் இருக்குது. 2 மாவட்டத்திலையும் 2 மாவட்ட கவுன்சில் ஏற்படுத்திடுவாங்க. அந்த மாவட்ட கவுன்சிலில் உள்ளவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க உள்ளூர் பிரச்சனைக்கு வந்து இந்த காடு சம்பந்தப்பட்டது, நிலம் சம்பந்தப்பட்டது, விற்பனை சம்பந்தப்பட்டது, குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய சொத்து தகராறு பிரச்சனைகள், அது எல்லாத்துக்குமே அவங்க சட்டம் இயற்றிக் கொள்ளலாம். பள்ளிக்கூடங்களை அவங்க துவக்கலாம். பள்ளிக்கூடங்களை துவக்கிக் கொள்வதற்கு அவங்க தனியாக அதிகாரம் வந்து இப்போ கிடையாது. இப்போ கவர்னர் நினைச்சா தான் பள்ளிக்கூடம் துவக்க முடியுமே தவிர இவங்கெல்லாம் கூடி நமக்கு ஒரு ஸ்கூல் வேணும்னு ஆரம்பிக்க முடியாது. அப்போ என்ன மாதிரி பள்ளிக்கூடம் வேணும், எதை நம்ம கொள்கையை வைத்துக் கொள்ளணும், பாடத்திட்டமாக இதை வைக்கணும் என்பதையெல்லாம் இப்போ கவர்னர் தான் முடிவு செய்கிற நிலையில் இப்போ இருக்கிறது. இவங்களை வந்து அந்த 6வது அட்டவணையில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்க மாவட்ட கவுன்சில்னு ஒன்று அமைத்து கொண்டு, அது ஒரு சின்ன மினி சட்டசபை மாதிரி, அவங்களுக்குள்ள கூட என்ன செய்யலாம்னா, நம்ம மாவட்டத்தில் இத்தனை இடத்துல நம்ம ஒரு பள்ளிக்கூடம் திறக்குவோம், என்னென்ன கல்வி முறையில் கொடுப்போம், அந்த அதிகாரமும் அதில் வந்துடும். இந்த மாதிரி அதிகாரங்களை வந்து அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம்ங்கிற பகுதிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது அங்கே உள்ள மாவட்ட கவுன்சில் மூலமாக சில அதிகாரங்கள் அந்த மாநிலங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா அது வந்து மலைவாழ் மக்கள் உள்ள பகுதிங்கிறதுனால அந்த மாதிரி தானே நாங்களும் இருக்கிறோம். அதை சொல்லித்தானே எங்களை பிரிச்சிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அது போக வந்து இந்த 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 பார்டர் விஷயத்துல பொறுப்புள்ள அரசாங்கம் வந்து இது வந்து ஆபத்தான பார்டர் இது. அதாவது இந்த லடாக் என்ற பகுதி இருக்க, அதில் தான் அந்த கார்கிலே இருக்குது. கார்கில ஒரு மாவட்டம். அந்த கார்கில்ல தான் பாகிஸ்தான்காரன் உட்காந்து குடும்பம் நடத்திக்கிட்டு ஒரு வருஷம் பேர் கண்டுபிடிச்சாங்க. கார்கில் யுத்தம்லாம் நடந்துச்சுல, அந்த கார்கில் யுத்தம் நடத்துகிற அளவுக்கு பாகிஸ்தான்காரன் வந்து ஊடுருவி உள்ளே வர்ற அளவுக்கு ஒரு ஒரு வசதியான ஒரு எல்லையாக இருக்குது அது. அப்படி இருக்கும் பொழுது அந்த எல்லை பிரதேச மக்களை இழந்துடக்கூடாது, அவங்களுடைய பகையை உண்டாக்கிடக்கூடாதுன்னு தான் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் சிந்திப்பான். அவங்க இருக்கிறது என்னன்னு கேட்டால் 40% எல்லை தான் இந்தியாவில் இருக்கிறது. 60% எல்லை வந்து பாகிஸ்தான்லையும் சீனாவிலையும் ஆப்கானிஸ்தான்லையும் தொடுது. இவங்களுடைய எல்லை வந்து 60% எல்லையில் வந்து ஒரு 30% சீனாவுடைய எல்லையாக இருக்குது, இன்னொரு 30% பாகிஸ்தானுடைய எல்லையாக இருக்குது. அப்போ எல்லையோட ஒட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் சீனாக்காரன் பௌத்த மதம்ங்கிற வகையில் வைத்துக்கொண்டு சீனாக்காரர்கள் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு வாசல் திறந்திருக்கிறது. பாகிஸ்தான்காரன் நுழைய வாய்ப்பு இருக்குது, நுழைஞ்சிருக்கிறான் ஏற்கனவே. அங்கே யுத்தம் வர நடந்தது, கார்கில் யுத்தம் நடந்தது, அங்கே தான் நடந்தது. கார்கில் போர், கார்கில் நாயகர் வாஜ்பாய் சொன்னாங்கல்ல, அந்த கார்கில் யுத்தம் நடந்தது அங்கே தான். அப்போ வந்து அது ஒரு ஆபத்தான ஒரு எல்லை பகுதி. அது நாட்டினுடைய பாதுகாப்புங்கிற கவனத்தில் வச்சிங்கன்னா அந்த மக்களை வென்றெடுத்து அவங்களுக்கு வெறுப்பு வராம, அவங்க வந்து அவனுக்கு துணை போகாம, காட்டி கொடுக்காம, நாட்டுக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி கூட சலுகை கொடுப்பாங்க. எந்த ஒரு நாடா இருந்தாலும் எல்லைப்புறத்தில் உள்ளவங்களை இழந்தோம்னு சொன்னா நமக்கு பெரிய ஆபத்து. எதிரிகள் வந்து ஈஸியா உள்ள வந்துருவான். நம்மள ஒரு ஆளை பயன்படுத்தானே வருவான். நம்மளை சேர்ந்த ஒருத்தன் விலை போயிட்டான்னு சொன்னா எல்லாம் போயிடும். அப்போ இந்த லடாக்ல உள்ளவர்கள் வந்து நீங்க நாட்டுக்கு விசுவாசம் இல்லாம போய் சில விஷயங்களை சீனாவுக்கோ அவங்க பாகிஸ்தானுக்கோ உதவுனாங்கன்னு சொன்னா உள்ள வரைக்கும் ஒடியாந்துருவாங்க. நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அவனை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இடமா இருக்கும்போது ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ன செய்யணும், அவங்களுடைய இன்னும் உரிமைகள்லாம் கொடுத்து இப்படி இந்தியா தான் எங்களுக்கு வேணும், இதுக்கு நாங்கள் விடவே மாட்டோங்கிற ஒரு இதுதானே உண்டாக்கணும். அவனுக்கு வெறுப்பை உண்டாக்கி இருக்காங்க. 6 வருஷமா கொந்தளிச்சு போய் நெருப்பு பத்தி எரியுது. அதனுடைய வெளிப்பாடாக இல்ல இப்ப அங்க சட்டசபையும் இல்ல, பார்லிமெண்ட்டும் இல்ல, எல்லாமே டெல்லியில இருந்து தான். அவங்களுக்கு பிரத்யேகமா சட்டசபையும் இல்ல, நாடாளுமன்றம் ஒரு எம்பி இருக்காங்க மொத்தத்தையும் சேர்த்து. இங்கே ஒரு நாடாளுமன்றம்னா இங்க டெல்லிக்கு தானே வரணும். அதான் இல்ல காஷ்மீருக்கு இல்ல, நாடாளுமன்ற ஒரு எம்பி இருக்கிறாங்க, உறுப்பினர் ஒரு உறுப்பினர் இருக்கிறாங்க. வேற மக்கள் பிரதிநிதிகள் லோக்கலா ஹைப்பர் லோக்கல் லெவல் எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. எம்எல்ஏ கிடையாது, எம்எல்ஏ கவுன்சிலர் அந்த மாதிரி எதுவுமே இல்ல, உண்மை கிடையாது. அப்ப இருந்த என்ன உங்க பிரச்சனை தீரும்? அப்ப அதை கொடுத்து அந்த மக்களை வந்து வென்றெடுக்கணுமா இல்லையா? நம்ம நாட்டு குடிமக்கள் எல்லாத்தையும் நான் தர்றோம்னு சொல்றதுக்கு பதிலா இந்தியாவில் உள்ள யாருக்கும் கொடுத்த உரிமையை கூட உனக்கு தரமாட்டேன்டா என்ன அர்த்தம்? அதான் இந்த உரிமை வந்து மக்கள் பிரதிநிதிங்கிற ஒரு உரிமை வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறது. எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, கேரளா இருக்கு, ஆந்திரா, எல்லா மக்களுக்கும் வந்து மக்கள் பிரதிநிதிங்கிற உரிமையை தந்திருக்கிறாங்க.
அந்த உரிமை உனக்கு மட்டும் இல்லைன்னா அவனுக்கு எப்படி இருக்காது? அது எப்படி அவன் ஏத்துக்குருவான்? இல்ல அதை மறுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு சொல்ற காரணம் என்ன? எதனால் அப்படி தரக்கூடாதுன்னு சொல்றது? இப்ப தமிழ்நாடு மாதிரியான உரிமைகளை அங்க தரமாட்டோம், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா மாதிரி அங்க ஒரு சட்டசபை அமைக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு அவங்க சொல்லுகின்ற தர்க்கம் என்ன, வாதம்? அவங்களுடைய வாதம் ஒன்றும் கிடையாது. வாதம் நாங்கள் பாதுகாப்புக்காக செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான வாதம் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்பரேட்டுகளுக்கு தார வார்ப்பதற்கு மக்களாட்சி இருந்தால் தடையா நிற்கும். சட்டசபை இருந்தால் கேள்வி கேட்பாங்க, அதை கொடுக்காத இதை கொடுக்காதுன்னு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. நம்முடைய வளங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பல ஆயிரம் ஏக்கர்களை சும்மா சும்மா கொடுத்துருவாங்க. அவன் அங்கே தொழிற்சாலை வைத்து கொண்டு அவன் வளர்ந்துக்கிட்டு போவான். அது இப்போ கவர்னர் இருக்கும்போது அவரால் ஈஸியாக செய்ய முடியும். அப்போ கார்பரேட்டுகளுடைய கோடி கோடியாக ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த லடாக் மக்களுடைய எல்லையை கார்பரேட்டுக்கு விற்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சாங்க. அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இது நம்ம எல்லாம் போயிரும் போல இருக்கு, போக பார்த்தா எல்லாம் போயிரும் போல இருக்கு பயந்து கொண்டு இந்த உரிமை, இந்த 2 உரிமை வந்தாலும் அவங்க செய்ய முடியாது. அதாவது சட்டசபை வந்தாலும் செய்ய முடியாது. அதுபோக இந்த 6வது அட்டவணையில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் கவர்னர் அதிகாரம் செலுத்துறதை தாண்டி இவங்க செலுத்த முடியும். மாவட்ட கவுன்சில்னு ஒன்று அமைச்சிக்கிடுவாங்க. இப்போ 2 மாவட்டம் ஏற்கனவே இருக்கிறது. லடாக்லேயே லேண்டு ஒரு மாவட்டம், கார்கில் ஒரு மாவட்டம். அப்போ கார்கில் மாவட்டத்துடைய மாவட்ட கவுன்சில்னு ஒன்று போட்டாங்கன்னு வைங்க, அதன் கீழ் உள்ள எந்த ஏரியாவிலும் இவங்க பள்ளிக்கூடம் துவங்கலாம், எந்த ஏரியாவிலையும் இந்த சொத்தை வாங்கலாம் விற்கக்கூடாதுன்னு சட்டம் இயற்றலாம். அவங்களுடைய குடும்ப விஷயங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தை நாடி அலைய வேண்டிய தேவையில்லை. அந்தந்த ஊர்களில் கூடிய தேர்வு செஞ்சுக்கலாம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம் ஏற்றுக்கிறான். இந்த புது சட்டம் கொண்டு வர்றாங்களா, அதெல்லாம் அங்கே செல்லாது. இந்த 5 மாநிலத்தில், இந்த 4 மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாவட்ட கவுன்சிலுடைய அதிகாரம் இருக்கிறதுனால பொது சிவில் குப்பையில் போட்டுருவாங்க. இது செல்லாதுன்றாங்க சட்டப்படிய. அந்த மாதிரி ஆமா, இல்ல வடகிழக்கு மாகாணங்களுக்கு பொது சிவில் சட்டம் செல்லாது. அங்க இப்ப அந்த அங்க கல்யாணம் பண்றது, தாய்மாமன் உரிமை, இதெல்லாம் ரொம்ப மாறி இருக்கு. மற்ற மாநிலங்களை விட ஆமா ஆமா நாட்டுக்கெல்லாம் ஒரே சட்டம் கொண்டு வரல. அதனால அந்த லடாக் விஷயத்தை இவங்களா உண்டாகி கொண்டது. இவங்க என்ன நோக்கத்துக்காக காஷ்மீரை பிரிச்சாங்க, பாகிஸ்தான்ல இருந்து நாங்க பாதுகாக்கிறது பிரிச்சாங்க. இது காஷ்மீரை பிரிச்ச பிறகுதான் பஹல்காம்ல இருந்து எல்லா தாக்குதலும் நடந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க பாதுகாக்கல. நாங்க மொத்தத்தையும் கண்ட்ரோல்ல எடுத்துட்டோம்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பிறகுதானே நடந்துச்சு இப்போ உள்ள தாக்குதல்லாம். இப்போ இதுக்காக ஒரு யுத்தம், பாகிஸ்தானோட யுத்தம் நடத்துற அளவுக்குலாம் போனிச்சு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இவங்க கையில் எடுத்த பிறகுதான் நடந்துச்சு. இதெல்லாம் நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம் இல்லை. அவன் உள்ள நுழைஞ்சு ஊடுருவி நம்ம மக்களை சுட்டு தள்ளிட்டு போயிருக்கிறாங்கிறீங்க. அது தடுக்க உங்களுக்கு ஏழு. அதுலயும் போய் உங்க தோத்து போயிட்டீங்க பிரிச்சதுனால. அது இவனை பிரிச்சு விட்டு இதுலயும் தோத்து போயிட்டீங்க. அவனை வென்றெடுக்க முடியல. ஒரு முதல்ல மக்களை வென்றெடுக்க, ஒரு அரசாங்கத்து வேலை என்னங்க? அங்க உள்ள மக்களை வென்றெடுக்கிறது தானே. மக்களை வென்றெடுக்க மாட்டாங்களா? இல்ல, அந்த சிறப்பு சட்டம் 370 நீக்கிட்டா அங்க தீவிரவாதம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்களே, அது எப்படி அந்த கோரிக்கை நிறைவேறல? ஒளியலையா? ஒளிஞ்சிருந்தா எதுக்கு சிந்தூர் ஆபரேஷன் எதுக்கு பண்ணீங்க? ஒளியாதனால என்ன பண்ணீங்க? சிந்தூர் நடவடிக்கை எடுத்தீங்களா? எதுக்கு எடுத்தீங்க? நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. அவன் உள்ள வந்துட்டான். எவனுக்கு பயந்து அதை செய்வோன்னு சொன்னீங்களோ அவன் உள்ளக்கு வந்துட்டான். சொன்னதுல எதுவுமே 1000 ரூபாய் நோட்டை ஒழிச்சா கருப்பு பணம் ஒழிஞ்சிரும், நீ ஒழிஞ்சிருச்சா? அது மாதிரி தான். அது சும்மா சொல்றதுக்கு நல்லா இருக்குமே தவிர, இந்த செல்லாத நோட்டு சட்டம் கொண்டு வந்தாங்களா, அதனால என்ன ஒழிஞ்சிச்சு? 50 நாள் டைம் கொடுங்க, எல்லாம் என்ன செஞ்சு காட்டுறேன்னு சொன்னார்ல, தூக்குல தொங்குறேன்டார்ல மோடி. 50 நாளைக்கு டைம் கொடுங்க, 50 நாளைக்கு என்ன தூக்குல போடுங்கன்னு சொன்னாரு. வருஷம் 8 வருஷம் ஆகுது. ஒரு கருப்பு பணம் ஒழியலை. கருப்பு பணத்துக்கு ரைடுகள் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கிறது. அது சும்மா சொல்றது, மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்றாங்க. எந்த வகையிலையும் ஒரு நிர்வாகத்தை அறிவுபூர்வமான ஆட்களா இல்லை. ஒரு அறிவுபூர்வமான நிர்வாகிகளா இருந்தா என்ன செய்யணுமோ அதை செய்யல. பிரிச்சிங்க, ஏதோ காஷ்மீருக்கு முஸ்லீம்ங்கிற காரணத்துக்காக பிரிச்சிங்க. சரி, அந்த மக்கள் நல்லா இருப்பதற்கு திட்டம் வகுக்கணுமா இல்லையா? இவங்க கையில நம்ம நல்லா இருக்கலாம், நல்லா தான் பண்றாங்கன்னு அப்படி மக்களை வென்றெடுக்கணும்ல. அந்த இதெல்லாம் கிடையாது. மக்களை பழி வாங்குறதுக்கு தான் இதெல்லாம் செய்யறாங்க. மக்களை பழி வாங்கணும், கார்பரேட்டுகளுக்கு தாரவா இருக்கணும். காஷ்மீர்லையும் தார வாக்குற வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு செஞ்சா ஒன்றும் ஏற்று கேட்க இயலாது. காஷ்மீரில் உள்ள வளமான பகுதிகளை எல்லாம் கார்பரேட்டுக்கு விற்கலாம். அவங்க ஏற்கனவே உள்ள சட்டப்படி விற்க இயலாதுல. காஷ்மீரிகளை தவிர யாரும் காஷ்மீரில் சொத்து வாங்க இயலாதுன்னு ஏற்கனவே சட்டம் இருந்துச்சு. அது நீக்கிட்டீங்க. சிறப்பு சட்டத்தை நீக்கிட்டீங்க. நீக்கினா லடாக்கும் சேர்ந்து நீக்கிருச்சு. அது இப்போ அந்த வசதியை வைத்து கொண்டு தான் அவனுக்கு உரிமை அவங்க விளங்கிட்டாங்க. இப்போ அந்த மக்கள் நினைஞ்சிட்டாங்கன்னா இதை நம்மளை காஷ்மீரை லடாக்கை பூராவுமே கார்பரேட்டுக்கு சொந்தமாகிட்டு நம்மளை மூலையில் ஒதுக்கிடுவாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு விளங்கி கொண்டு தான் அந்த போராட்டம் நடக்கிறது.
ஆனா அரசாங்கம் நசுக்கிடுவாங்க, அது ஒரு விஷயம். ம். நேபாள் மாதிரி எடுக்கல. நேபாள ஒட்டுமொத்த மக்களே வந்து நாட்டுக்கு எதிராக நிக்கிறது. ஒரு சின்ன ஒரு ஏரியாவுல ஒரு சின்ன ஒரு மக்கள் 2.25 லட்சம் பேர்ல ஒரு 1 லட்சம் பேர் அதிகபட்சமா போராட்டம் நிப்பான். ஒரு ஒரு அம்புட்டையும் தூக்கி கொண்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிட முடியும், ஜெயிலில் வைக்க முடியும். அதனால அந்த அவங்க வந்து வன்முறை மூலமா பிரிச்சுலாம் நேபாள் மாதிரிலாம் ஆக்க முடியாது. இந்தியாவுடைய அரசாங்கத்துடைய கை பெரிய கை, ம். நேபாள மாதிரி கை இல்லை. இவங்க இவங்க இப்ப இப்ப காஷ்மீர்ல எல்லா இந்தியர்களும் வாங்கலாம்னா இப்ப நீங்களும் நானும் ராமநாதத்துக்காரரு காரியாபட்டி உஸ்லம்பட்டி விக்கிரவாண்டியில இருக்கிறவங்கலாம் போய் அங்க லேண்ட் வாங்கியிருக்காங்களா? நிறைய பேர் வாங்கிட்டாங்களா? நம்ம ஆட்கள்லாம் போய் வாங்கிட்டாங்களா? ஏன்னா காஷ்மீர்ல நாமெல்லாம் வாங்கலாம், நமக்கான உரிமை கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. வாங்கலாம். எத்தனை காரியாபட்டிக்கார யார் தொண்டிக்கார வாங்குறதுன்னு சிவகங்கார கேட்டா, போய் வாங்கியிருக்காங்க? வாங்குற லேண்ட். விதமாக அதனுடைய ரேட் இருக்காது. யாருக்கு முடியும் என்று கேட்டால் கார்பரேட்டுக்கு தான் முடியும். வாங்கலாம்னு சட்டம் வந்து பொதுமக்களுக்கு நம்ம சொன்னாலும் நீங்களே நானே போய் வாங்குற அளவுக்கு ரேட் இருக்காது. ஒரு மெட்ராஸோட ரேட்டு சொல்லுவாங்க, நம்ம போய் வாங்க முடியாது. அவர் யாருக்கு முடியும்னா கார்பரேட்டுக்கு முடியும். அவனுக்கு அதுக்குத்தான் அது செஞ்சதே. கார்பரேட்டுகளுக்கான ஒரு நோக்கத்துல தான் பிரிச்சது, எல்லாம் செஞ்சது. அது வளமான பகுதியை வந்து நம்ம பிரிச்சு எடுத்து நமக்கு சொந்தமாக்கிக்கிறன்னு வித்து போடணும்னு நினைச்சாங்க. அதனால மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது பிரிச்சதுல இருந்து. இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப லடாக்கை பிரிச்சதுல இந்த போராட்டத்தின் மூலமா தெரிஞ்சு. ஆனா தெரிஞ்சாலும் அரசாங்கம் வந்து நேர்மையா நடக்காது. நம்ம மணிப்பூர்ல பார்த்தோம். மணிப்பூர்ல இவ்வளவு நடந்த பிறகும் அவங்க வந்து அந்த மக்களுக்கு நீதி வழங்கலை. பிரதமர் போறதுக்கு பயப்படுற அளவுக்கு தானே ஒரு போய் கூட பார்க்கல, சந்திச்சு கேட்கலங்கிற அளவுக்கு எத்தனை வருஷம் இழுத்தடிச்சாரு. அதனால வந்து அந்த விவசாயிகள் போராட்டத்தை எவ்வளவு நாள் இழுத்தடிச்சாரு. 2 வருஷம் டெல்லியை ஸ்தம்பிச்சா இல்லையா? மக்கள் கோரிக்கைக்கு இணங்குற தன்மை இந்த அரசாங்கத்துல கிடையாது. என்னதான் இவங்க போராட்டம் பண்ணாலும் நசுக்கிடுவாங்க, அது ஒரு விஷயம். நசுக்கிடுவாங்க, உள்ள பொய் வழக்குகளை போடுவாங்க. இதுக்கு பிறகு ஒருத்தன் பேசாம ஆக்கிடுவாங்க, அது தனி. ஆனா என்ன நியாயம்? நியாயம் பேச நியாயப்படி நீ அவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அவன் மக்கள் பிரதிநிதி தானே கேட்கறான். அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உரிமையை வழங்கணுமா இல்லையா? அவன் ஏற்கனவே இருந்ததையும் பிடுங்கிட்டிய. ஏற்கனவே சட்டசபை அவனுக்கு இருந்தது. அதுல அவனுடைய பிரச்சனைகள் காஷ்மீர் சட்டசபையில பேசுவாங்க. அது இப்ப இல்லாம போச்சே. அதுதான் இப்ப பிரச்சனை. ஆனா நியாயம் வழங்குறதுக்கு ஜெயிக்கிறது கஷ்டம். ஒரு இந்தியா மாதிரி வல்லரசு நாட்டுக்குள்ள வந்துகிட்டு. ஆனா போராட்டம் நேர்மையானது, போராட்டம் நியாயமானது, கோரிக்கை நியாயமான கோரிக்கைங்கிறீங்க. ஆனா பாஜக என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மாதிரி கட்சிகள் தான் தூண்டி விடுறாங்க. ஆமா, தூண்டி விட தான் செய்வாங்க. தூண்டுற பிஜேபி காரன் தூண்டி விட மாட்டாங்க. எல்லாம் அரசியல் அதானே. அது என்னத்தை வச்சு தூண்டி விடுறாங்கன்னு நீங்க பாக்கணும். யார் தூண்டி விடுறான்னு பாக்குறத விட்டுட்டு என்னத்தை வச்சு தூண்டி விடுறான். உனக்கு சட்டசபை இல்ல, ஏன் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறது தப்பா? இது நான் கூட தான் கேட்கறேன், எல்லாரும் தான் கேட்கிறோம். நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கேட்கறது தான் காங்கிரஸும் கேட்குது. தூண்டி தான் விடுறாங்க, தூண்டி விடுவாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. தூண்டி விடுறதுன்னா எதை சொல்லி தூண்டி விடுறாங்க? பொய் சொல்லி தூண்டி விடுறாங்களா? தவறான தகவலை கொடுத்து தூண்டி விடுறாங்களா? அவனுக்கு சட்டசபை இல்லைங்கிறது அவன் அறிஞ்ச விஷயம் தானே. சட்டசபை அவனுக்கு இல்லைங்கிறத வந்து இப்படி கண்டுபிடிப்பான், அவனே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப இந்த கவர்னருக்கு தான் இல்லை அதிகாரம் என்பது அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்பா இதை எவ்வளவு நாளைக்கு பொறுத்துட்டு இருப்பேன்னு கேட்கத்தான் செய்வான். எதிர்கட்சியுடைய கடமை அது. தூண்டி விடுவது என்பது அது தூண்டி விடுவது அல்லது, எதிர்கட்சிகள் ஆற்ற வேண்டிய ஒரு கடமை தான் அது. அப்படிதான் செய்யணும். கண்டிப்பா லடாக்கில் நடப்பது என்ன, காஷ்மீர் வரலாறு, ஒரு சட்டமன்றம் கூட இல்லாமல், ஒரு மாநில இறையாண்மை கூட இல்லாமல் அந்த மக்கள் இருந்தால், அந்த மக்கள் அது ஒரு அரசு என்பதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? ஒரு அரசு தானே மக்களை ஆள முடியும். அரசே இல்லையே, யாரிடம் முறையிடுவது, யாரிடம் பேசுவதுங்கிற நிலையில் அங்க இருக்கிறாங்க. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமலே மக்கள் எவ்வாறு ஆளப்படுவார்கள்ங்கிற அடிப்படையில் வந்திருக்கு. இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகின்ற, சுற்றுச்சூழல் சீர்கேடு நடக்குது, அவர்களுடைய நிலம் பறிக்கப்படுகிறது, அவங்க உரிமைகள் பறிக்கப்படுது. இதுல நீங்க சொன்ன மாதிரி மதம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இதுல கிடையாது. மக்கள் அங்க உரிமை சார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடக்கத்தில் இதை ஆதரித்த மக்களே இப்ப பதறி போய் எதிர்க்கிறாங்க. பார்ப்போம் அரசு அடுத்து எப்படி இதை கையாள போகுதுன்னு. ஆனால் என்ன நிலவரம் உள்ள, அங்க என்ன நிலவரம் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா அதன் வரலாற்றோடு தொடர்பு கொண்டு மக்களுக்கு ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.